Hello friends, welcome to Kanaga Samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டான பூண்டு குழம்பு, பருப்பு துவையல், சுட்ட அப்பளம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு pan எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 பூண்டு நல்லா உரிச்சு வச்சிருக்கேன். அதை இதிலே சேர்த்துடலாம். பூண்டு நல்லா பொரியட்டும். இதெல்லாம் செய்யும்போது அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணி இதிலே சேர்த்துடலாம். இப்போது இதில் நாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூளாக இருந்துச்சு அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதிலே 1 கிளாஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு அந்த புளி ஊற்றணும் இல்லையா, அதோட ஸ்மெல் எல்லாமே போய் நல்லா வாசமாக வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சு வருதோ, சுண்டி வருதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது அப்படியே கொதிச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா அந்த நாட்டு சக்கரை கரையிறதுக்காக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். சைட்லாம் எதுவுமே ஒட்டவே இல்லை. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக சுண்டி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அது இப்படி மழை படங்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பருப்பு துவையல் ரெடி பண்ணலாம். பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பைத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா வாசம் வர வரைக்கும், லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வறுப்பட்டுடுச்சு, வாசமாகவும் இருக்குது. இப்போது ஆற வச்சு இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் இதிலே சேர்த்துடலாம். இப்போது இதில் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. நல்லா துவையலாக வரணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சட்னி மாதிரி போயிடும். இது மாதிரி திக்காக கெட்டியாக அரைச்சி வச்சிங்க அப்படின்னா பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அப்பளத்தை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சு சுட்டு எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அப்பளத்தை இது மாதிரி வச்சு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த சூட்லேயே அது நல்லா பொரிஞ்சு வரும். அடுத்து அப்படியே 2 பக்கமும் திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பொரிஞ்சிடும். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தடில் நாம் இந்த அப்பளத்தை சுட்டு எடுக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் அடுப்பிலே காட்டி சுடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மெத்தடில் கூட நீங்கள் செய்யலாம். ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள் நல்லா எப்படி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம இத்தினோண்டு போட்ட அப்பளம் நல்லா பெருசாக பொரிஞ்சிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் நல்லா கரண்டியை வச்சு பொரியாத இடத்துல நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சிடும். அப்படியே திருப்பி போட்டு திரும்பவும் அதே மாதிரியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா இடமும் ஈவனாகவே உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடுங்க. சூப்பராக அப்பளத்தை சுட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது ரைஸ்க்கு நம்மளோட பூண்டு குழம்பை ஊற்றி பருப்பு துவையலும் சுட்ட அப்பளமும் வச்சு சாப்பிட்டா லஞ்சுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பரான பூண்டு குழம்பு, சுட்ட அப்பளம், பருப்பு துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.